பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த அருமையான காலையில உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். இந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை நான் படிக்கிறேன். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று சொல்லுகிறார். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். தேவனை குறித்து இந்த இடத்துல பவுல் என்ன இந்த சபைக்கு போதிக்கிறார் என்றால், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். ஆம், ஆண்டவர் தான் நற்கிரியையை தொடங்கினவர். நற்கிரியையின் தொடக்கம் ஆண்டவர் தான். என்ன நற்கிரியை என்றால், சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த நற்கிரியை, இயேசு மெய்யான தேவன் என்று பறைசாற்றுகிற அந்த நற்கிரியை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரை, அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்று பறைசாற்றுகிற அந்த நற்கிரியையை நம்மிடத்திலே தொடங்கினார். தேவன் ஒரு ஆவியின் கிரியையை நம்மிடத்திலே தொடங்கினார். தேவன் தம்முடைய வல்ல கிரியைகளை நம்மிடத்திலே தொடங்கி இருக்கிறார். அதை தொடங்கினவர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை தொடங்கினவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் தொடங்கினவரும் முடிக்கிறவருமான இயேசு இல்லையா? அவர் எதை செய்ய தொடங்குகிறாரோ அதை அழகாக முடிக்கிறார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நமக்குள்ளே தம்முடைய ஆவியின் கிரியையாகிய ஒரு நற்கிரியையை தொடங்கினவர். அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் மட்டுமாக, இயேசு கிறிஸ்துவின் நாள் மட்டும் என்றால் வருகை மட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வருகை மட்டும். ஜெபம் என்கிற நற்கிரியை தொடங்கினார். விசுவாசம் என்கிற அந்த செயலை நமக்குள்ள உருவாக்கினார். தெய்வீக சுபாவங்கள் என்கிற நற்கிரியை நமக்குள்ளே தொடங்கினார். இயேசு வருமட்டுமாக அவர் முற்றும் முடிய நடத்தி வருவார். முடிய அவர் வரும் வரை நம்மை நடத்த போகிறார். பிதாவாகிய தேவன் நம்மை அழகாய் நடத்த போகிறார். முடிவு பரியந்தம், கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறோம். இன்னும் நம்புவோம். தொடர்ந்து நம்பிக்கொண்டே இருப்போம். நம்பிக்கையோடு இருப்போம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்பிக்கையோடு வாழ்வோம். இயேசு வரும்போது நம்மில் அவர் தொடங்கின கிரியைகளை முடித்திருப்பார். அப்பொழுது ஒரு பூரணமான மனிதராக, பூரணமாக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இயேசுவின் வருகையில் அவரை சந்திக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் நற்கிரியை தொடங்கினவர் முற்றும் முடிய அதை நடத்தி வருவார் என்று விசுவாசித்து உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பீராக, பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய சுத்தம் போல எங்களை வழிநடத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார், இந்த நாள் முழுவதும் நடத்துவார். ஆமென்.